இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல Google ஃபோட்டோஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். லைக் வித்தவுட் எனி காஸ்ட் நீங்க வந்து எந்த வித பணமும் இல்ல எந்த வித ஒரு சார்ஜஸும் கட்ட தேவையில்ல. நீங்க எந்த வித ஃபோட்டோஸுமே டெலீட் பண்ண தேவையில்ல. அண்ட் அது எப்படி வந்து ஃப்ரீயா பண்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, Google ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்து ஒரு நார்மலா உங்க ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நீங்க பேக்கப் பண்ணி வைக்கிற இடமா இருக்கட்டும். அதோட நீங்க நார்மலா ஃப்ரீயா யூஸ் பண்ணீங்க அப்படின்றப்போ அதோட ஸ்டோரேஜ் வந்து 15 ஜிபி அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து வரும். இப்போ 15 ஜிபின்றது வந்து ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் தான். அதுக்கு மேல நீங்க வேணுன்றப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 350 சம்திங் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா. இல்ல அப்படின்னா நமக்கு டிரைவ் இருக்கு. டிரைவ்ல போய் இதுல பத்தாத ஸ்டோரேஜை நம்ம டிரைவ்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க கூகுள் போட்டோஸ்ல நீங்க பேக்கப் பண்றீங்க இல்லையா, அந்த பேக்கப் பண்ற போட்டோஸோட குவாலிட்டி எல்லாமே அதோட ஒரிஜினல் குவாலிட்டியில வந்து நீங்க பேக்கப் பண்ணி இருக்கணும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெலிட் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண போறோம். கம்ப்ரஸ் பண்ணா குவாலிட்டி உடையுமா அப்படின்னா, குவாலிட்டி உடையும். பட் எப்படி குவாலிட்டி உடையாம கம்ப்ரஸ் பண்றது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேக்கப் பண்றீங்க இல்லையா, கூகுள் போட்டோஸ் வந்து நீங்க கூகுள் போட்டோஸை ஃபர்ஸ்டே பேக்கப் பண்றப்போ அந்த இடத்துல வந்து ஒரிஜினல் குவாலிட்டி அந்த குவாலிட்டியோட இமேஜோட ஒரிஜினல் குவாலிட்டியிலேயே வந்து நீங்க அதை பேக்கப் பண்றப்போ அந்த குவாலிட்டியில் வந்து தனியாகவே பேக்கப் ஸ்டோரேஜ் ஆட் ஆயிடும். அந்த இமேஜோட ஹேண்டில்டு ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, பேக்கப் ஸ்டோரேஜ் வேற, ஹேண்டில்டு ஸ்டோரேஜ் வேற. ஹேண்டில்டு ஸ்டோரேஜ்னா அதோட கரண்ட் ஸ்டோரேஜ், பேக்கப்னா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்ச ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை எடுத்து நம்ம இதில் போட்டு பேக்கப் பண்ணிட்டோம்னா, இப்போ கரண்ட் ஸ்டோரேஜ் என்ன ஆகும்னா, கரண்ட் ஸ்டோரேஜ்லேயும் அதே குவாலிட்டியோட அதே இமேஜ் இருக்கு. அப்போது நீங்கள் கரண்ட் ஸ்டோரேஜோட இருக்க இமேஜஸையும் வீடியோஸையும் வந்து நம்ம வந்து இப்போ அதில் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அது எப்படி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் ஃபோட்டோஸ்லாம் ஆப் இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸும் டைப் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். வெப்சைட் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப் சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபோட்டோஸோட டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர்கர் மெனு இருக்கும். லைக் 3 கோடு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் காட்டும். ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி காட்டும். ஸோ ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃப்ரீ அப் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து கம்ப்ரஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. லைக் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும்ல ஸ்டோரேஜில், அதில் வந்து கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கம்ப்ரஸ் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அளவு கொடுத்து இந்த டிக்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணணும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கம்ப்ரஸ் ஆக போது உங்கள் குவாலிட்டி வந்து உடைய போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் வந்து அதை பேக்கப் பண்ணுறப்பே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ டிரைவ்லையோ இல்லைனா டிரைவில் பண்ண தேவையில்ல, நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்லேயே ஒரிஜினல் குவாலிட்டியில் பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா குவாலிட்டி அதே தான் இருக்கும். இங்கே நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுனால பேக்கப் குவாலிட்டி குறையுமானா கிடையாது. நீங்கள் கரண்டோட குவாலிட்டி மட்டும்தான் குறையும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்ப்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜஸாக இருக்கட்டும் இல்லைனா வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்தோட எப்படி சொல்கிறது குவாலிட்டின்றதோட ஸ்பேஸ் வந்து குறைஞ்சு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களால் ஒரு ஃப்ரீ அப் ஸ்பேஸ் ஃபார் ஃப்ரீ காஸ்ட், அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் கம்பெனியில் சொல்லலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வீடியோஸோ இல்லை ஹேக்ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டே சொல்லலாம். அண்ட் வீடியோவில் தான்